அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் விக்னேஷ் ராஜா, வயது 32, மீனம் ராசியை சார்ந்தவர், உத்ராடதி விண்மினை சார்ந்தவர், சுத்தமான ஜாதகம், பிஇ MBA முடிச்சிருக்கிறாங்க, மதுரையை சார்ந்தவர், ஐடி ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, 40,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர் வந்திருக்கிறாங்க. வாங்க அவங்ககிட்ட மற்ற தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். பையன் வந்து நான் வந்து எலக்ட்ரிஷியன் ராமகிருஷ்ணன் பேர். அவங்க அம்மா வந்து டீச்சராக இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. பையன் வந்து ரெண்டாவது பையன் மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. 2 பேரும் எல்லாம் சேர்ந்தே இருக்கும். பையன் வந்து எல்லாத்துக்கும் வீட்டு குடும்ப விஷயம் எல்லாத்தையுமே அவனே பார்த்துக்குவான். மூத்தவனை அவனே பார்த்துக்குவான். நல்ல குணமான பையன். நீங்கள் வந்து குணமான பொண்ணாக இருந்தால் போதும், எங்களுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இல்லை. பொண்ணு குடும்பத்தில் எல்லாத்தையும் சேர்ந்து அப்பா அம்மாவை எங்களை பார்த்தா அது போதும். அது மட்டும் இருந்தால் போதும், எங்களுக்கு முடிச்சுக்குவோம். எவ்வளோ தான் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஹெச்ஆராக இருக்கிற 40,000 சம்பளம் ஐடி மெமரியிலே வேலை பார்க்குறாரு. நீங்கள் வெளியூரில் வேலை பார்க்கணும் நினைக்கிறீங்கன்னா அது சரியாக இருக்காது. பார்த்து உள்ளூரில் வேலை பார்த்தாலும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி வாங்கிக்கிங்க, அதுவே போதும். நல்ல குணமுடைய நல்ல குடும்பத்திலிருந்து ஒரு மணமகளை எதிர்பார்க்குறாங்க. உங்கள் மணமகளும் வண்ணம் ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் சுஜிதா, வயது 23, ப்ரொஃபைல் ஐடி MM14894148994, மகரம் ராசியை சார்ந்தவர், உத்திரம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார், ராஜபாளையத்தை சேர்ந்தவர், BSc அக்ரி முடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட உறவினர் வந்திருக்காங்க. மற்ற தகவலை அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 2 பொண்ணு. மூத்த பொண்ணு BE முடிச்சுட்டு சென்னையில் ஒர்க் பண்ணுறா, அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. 2வது பொண்ணுக்கு தான் வரன் பார்க்குறோம். BSc அக்ரி முடிச்சுட்டு MBA பண்ணிகிட்ருக்கா. இப்போ குரூப் 2 பிரிவு செலக்ட் ஆகிருக்கா. கவர்மெண்ட்லேயோ இல்லை ஐடி கம்பெனிலேயோ வேலை பார்க்குற வரனா எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம். சிறந்து உங்கள் மணமகளும் வண்ணம் ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோமா. நல்லது. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் பிரவீனா, வயது 25, ப்ரொஃபைல் ஐடி MM19289192889, மிதுனம் ராசியை சார்ந்தவர், மிருகசீரிசம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார், சுத்தமான ஜாதகம், சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, MCA முடிச்சிருக்காங்க, ஜோஹோ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மாதம் ரூபாய் 60,000 சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா? வரனுக்குரிய உறவினர்கள் சிறப்பு. இவர்கள் ஒரு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்லலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் சண்முக வடிவு, வயது 27, ப்ரொஃபைல் ஐடி MM159261596, கும்பராசியை சார்ந்தவர், சதயம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார், தூத்துக்குடியை சார்ந்தவர், புதுக்கோட்டையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, BSc MBA முடிச்சிருக்கிறாங்க, யூகோ பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, மாதம் ரூபாய் 40,000 சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா? வரனுக்குரிய உறவினர் வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்டே மற்ற தகவல்கள் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் ராஜகோபால், மதுரை. என் வீட்டுக்காரி பேர் ராஜேஸ்வரி. எனக்கு 2 பொண்ணு. ஒரு பொண்ணு சென்னையில் BE ஐடி கம்பெனி, மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு. 2வது பொண்ணு சண்முகடி என்ற சித்ரா, யூகோ பேங்கில் அசிஸ்டன்ட் மேனேஜர், 40,000 ரூபா சம்பளம், MBA, கும்பராசி, சதய நட்சத்திரம். ஏதாவது பிடித்த மாப்பிள்ளைகள் எதுக்கு மேட்சிங் இருந்தால் நீங்கள் நல்ல குணமுள்ள மருமகனை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சிறப்புங்க. உங்கள் மணமகள் மனம் ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்ததாக அறிமுகத்திற்கு செல்லலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் கலை செல்வி, வயது 25, ப்ரொஃபைல் ஐடி MM19227192227, கும்பராசியை சார்ந்தவர், அவிட்டம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார், சுத்தமான ஜாதகம், திருச்செந்தூரை சார்ந்தவர், BCom MBA முடிச்சிருக்கிறாங்க, சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சூர்யா இன்சூரன்ஸில், மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இவ்வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா? இவ்வரனுக்குரிய உறவினர்கள் நன்றி. இவர்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் தீபிகா, வயது 25, ப்ரொஃபைல் ஐடி MM20098200998, சிம்ம ராசியை சார்ந்தவர், பூரம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார், சுத்தமான ஜாதகம், செங்கோட்டை தென்காசியை சார்ந்தவர், சென்னையில் வேலை பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஃபுஜிடூஸ் என்ற நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கிறாங்க. வாங்க அவங்ககிட்ட மற்ற தகவல் கேட்டு தெரிஞ்சு. எல்லாருக்கும் வணக்கம். நான் செங்கோட்டையிலேருந்து வந்திருக்கிறேன். எங்களுக்கு நேட்டிவே செங்கோட்டை தான்.
பொண்ணுக்கு வரன் பார்த்துட்ருக்குறோம். ஐடி ரிலேட்டட் அல்லது அதுக்கு நிகரான ஜாப்பில் இருந்தால் போதும். நல்ல பையனாக இருக்கணும், அவ்வளோதான். வேறு ஒரு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நல்ல குணமுடைய நல்ல வரன் அமைவதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோமா? நன்றி. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது திரு பழனிக்குமார் அவர்கள். வயது 31, மிதுன ராசியை சார்ந்தவர். மிருகசீரிசம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம். பிஏ முடிச்சிருக்கிறாங்க. திருமங்கலத்தை சார்ந்தவர். கோஜிடெக் அப்படின்ற டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ராஜெக்ட் டெவலப்பராக இருக்காங்க. மாதம் 70,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட உறவினர் வந்திருக்காங்க. மற்ற தகவலை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் அப்பா கே முருகேசன், திருமங்கலத்தில் இருக்கோம். நேட்டிவே திருமங்கலம் தான். தம்பி இப்போ 2 பையன் 1 பொண்ணு. பையனுக்கும் பொண்ணுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. தம்பி தான் லாஸ்ட்டு. இப்போ தம்பிக்கு தான் வரன்னு பார்த்துட்ருக்கோம். சென்னையில் சிடிஎஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். 70,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். நல்ல பொண்ணாக இருந்தால் போதும். நல்ல குணமுடைய மகள் இருந்தால் மருமகளாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு மனம் விரும்பும் வகையில் ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்லலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் விக்னேஷ். வயது 31, ரிஷபராசியை சார்ந்தவர். ரோகிணி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். 12th முடிச்சிருக்காங்க. அருப்புக்கோட்டையை சார்ந்தவர். பூக்கடை வச்சுருக்கிறாங்க. அருப்புக்கோட்டையில் சொந்த கடை வச்சுருக்காங்க. மாதம் ரூபாய் 50,000 சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. மற்ற தகவலை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். என் மகன் பேர் விக்னேஷ். அருப்புக்கோட்டையில் பூக்கடை வச்சு நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நல்ல குணமுள்ள மணமகள் தேவை எனக்கு. சிறப்புங்கம்மா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல ஒரு மணமகளை எதிர்பார்க்குறாங்க. இவர்களுக்கு மனம் மகிழும் வண்ணம் ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றிங்க. அடுத்தது மணமகன் நவநீத கண்ணன். வயது 34, விருச்சிக ராசியை சார்ந்தவர். அனுஷம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். அவங்களோட சொந்தமும் வந்திருக்காங்க. மற்ற தகவலை நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். என் மகன் நவநீத கண்ணன். அவனும் பூக்கடை வியாபாரம் தான் பார்த்துக்கிறான். அவனுக்கு ஒரு நல்ல மணமகள் கிடைத்தால் நன்றாக இருக்கும். நல்ல குடும்பமுள்ள எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல மணமகள் எனக்கு தேவை. சிறப்பு. நல்ல குடும்ப தொழில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அண்ணன் தம்பி 2 பேருக்குமே வரன் எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். இவர்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் வடிவேல். வயது 28, கன்னிராசியை சார்ந்தவர். சித்திரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம். பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கிறாங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர்களோட உறவினர் வந்திருக்கீங்களா? சிறப்பு, வாழ்த்துக்கள். இவர்களுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்லலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் செல்வி புவனேஸ்வரி. வயது 31, கடகராசியை சார்ந்தவர். ஆயில்யம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். எம்ஏ முடிச்சிருக்காங்க. எம்இட் முடிச்சிருக்கிறாங்க. ராஜபாளையத்தை சார்ந்தவர். தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்காங்க. அவங்ககிட்டே நம்ம மற்ற தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எனது மருமகள் எம் புவனேஸ்வரி. எம்ஏ எம்எட் ஆங்கில மீடியம். தற்போது தற்காலிக பணியாக ஆசிரியர் பணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறோம். சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்கள்ங்கய்யா. நல்லது, நன்றிங்க ஐயா. இதுதான் நம்ம மேட்ரிமோனியோட வெற்றிக்கு முக்கியமான காரணம். இங்கே இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துடலாம், உடனே கேட்டுடலாம், உடனே பேசிடலாம். இதுதான் நம்ம இந்த மாபெரும் சாதக பரிவர்த்தனை நிகழ்ச்சி நம்ம நேரலையில் நடத்துறதுக்கு காரணம் இதுதான். சிறப்பு. இதனைத் தொடர்ந்து நாம் அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் துர்கா தேவி. வயது 28, விருச்சிக ராசியை சார்ந்தவர். அனுஷம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிஇ முடிச்சிருக்கிறாங்க. ராஜபாளையத்தை சார்ந்தவர். ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கீங்களா? வாங்கம்மா. இந்த வரனுக்குரிய உறவினர் இங்கே தான் வந்திருக்கிறாங்க. இந்த வரனை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே உட்காந்துருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட நேரடியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு செல்லலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் செல்வகுமார். வயது 33, கன்னிராசியை சார்ந்தவர். சித்திரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிஇ முடிச்சிருக்கிறாங்க. ராமநாதபுரத்தை சார்ந்தவர். ஆயில் நிறுவனம், சொந்த நிறுவனம் வச்சிருக்கிறாங்க. மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. வரனுக்குரிய உறவினர்கள்
என்னோடய மைத்துனருக்கு பார்க்குறோம். பக்கத்தில் வச்சுக்கோங்க. மைத்துனருக்கு மொத்தம் 4 சகோதரிகள், 4 பேரும் மேரேஜ் ஆயிடுச்சு. இவர் ஒரே பையன் வீட்டில் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காரு. சொந்தமாக ஆயில் மில் வச்சுருக்காரு. இப்போ டிஎன்பிசி ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்காரு. மெயின் கிளியர் பண்ணியிருக்காரு. சரிங்க. எய்ம்புறம் கவர்மெண்ட் சைடு தான், கவர்மெண்ட் ஜாப். பட் பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்க. சொந்த தொழிலும் பண்ணிட்டு இருக்கிறாரு, கவர்மெண்ட் ஜாபும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. 4 சிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு. 4 சகோதரிகள், அவங்க 4 பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. இவர் ஒருத்தர் தான் நினைக்கிறேன். எதிர்பார்ப்புல படிச்ச பொண்ணு இருந்தால் போதும். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஒரு நல்ல படித்த, ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்த ஒரு நல்ல வரன் இருந்தால் நல்லா இருக்கும். மதுரை செட்டில் மதுரை, மதுரையில் தான் செட்டில் ஆக போகிறாங்க. மதுரை சார்ந்தவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இங்கே தான் பக்கத்தில் இருக்கிறாங்க. உங்களுக்கு சிறந்த ஒரு அந்த நபருக்கு நல்ல வரன் நம்ம எதிர்க்கு வாழ்த்துக்கள்ங்கய்யா. நன்றி. வணக்கம். நன்றி. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் அருள் தகைக்கோ. வயது 27, மிதுன ராசியை சார்ந்தவர். திருவாதிரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். எம்எஸ்சி முடிச்சிருக்கிறாங்க. வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன்ஸில் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாதம் ரூபாய் 40,000 சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வாங்க. வணக்கங்க. மணமகன் பேர் வந்து அருந்தகைக்கோ. எம்எஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி படிச்சிருக்காப்புல. ஹார்ட் சம்மந்தப்பட்ட படிப்பு, கார்டியாலஜி சர்ஜரி அந்த இதெல்லாம் வந்து கூட டாக்டர் கூட அசிஸ்டில் இருப்பாருங்க. கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காப்புல. மாத வருமானம் 40,000 பண்ணிட்டுருக்காப்புல. ஒரு நல்ல ஒரு படித்த பொண்ணாக வேலையில் இருந்தால் கொஞ்சம் நல்லது. அந்த மாதிரி பொண்ணாக இருந்தால் கொஞ்சம் நல்லது. நல்லது. நல்ல படித்த குடும்பத்தை சார்ந்த சிறந்த ஒரு மகன், கோயம்புத்தூரை சார்ந்தவர்களாக இருந்தால் ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் மனம் பெரும் மனதில் நல்ல வரன் அமைத்து வாழ்த்துக்கள்ங்க. வாழ்த்துக்கள். நன்றி. இதனைத் தொடர்ந்து நம்ம அடுத்த அறிமுகத்திற்கு செல்லலாம். மணமகன் பெயர் மணிகண்டன். வயது 30, கன்னிராசியை சார்ந்தவர். சித்திரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். 12th முடிச்சிருக்காங்க. மதுரையில் சொந்த ஊர். பிடி மாஸ்டராக இருக்காங்க. மதுரையில் ப்ரைவேட் ஸ்கூலில் மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட மற்ற தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எனது ஊர் சத்திரப்பட்டி. என் பேர் கற்பூரம். பையன் பேர் மணிவண்ணன் என்ற மணிகண்டன். ப்ரைவேட் ஸ்கூலில் பிடி மாஸ்டர் ஒர்க் பண்ணுறாரு. ஃபைனான்ஸ் வேறு பண்ணுறாரு கொஞ்சம். அதனால் அவருக்கு நல்ல குடும்பமாக இருந்தால் பொண்ணாக இருந்தால் போதும். படிப்பு வந்து நான் வந்து அதிகமாக எதிர்பார்க்கலை. அதுக்கு கூட இப்போ டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. அதனால் ஒன்று நீங்கள் தர விரும்பினால் ஓகே. பையன் ஒழுக்கமான பையன், நல்ல குடும்பம், நல்ல வரன் தேவை. அவ்வளோதான். நல்ல குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல வரன் எதிர்பார்க்குறாங்க. இந்த வரனுக்கு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணுமா? நன்றி. நன்றிங்க. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது தீப்தி. வயது 25, துலாம் ராசியை சார்ந்த விசாக விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், பிஇ படிச்சிருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட மற்ற தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பொண்ணுக்கு நான் சித்தப்பா முறை வேணும். என்னுடைய கொழுந்தியா மக தான் அவங்க தாத்தா வந்து சுந்தரம் செட்டியார்னு தென்காசி ரொம்ப பிரபல்யமானவர். நம்ம காசி விஸ்வநாதர் கோயில் கட்டுறதுக்குலாம் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒரு பிரபலமான ஊரில் பெருமை மிக்க குடும்பம். அவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தை. அவங்க அம்மா இல்லை. மூத்த கல்யாணம் ஆகி ஹைதராபாத்தில் செட்டில் ஆகிருக்காங்க. 2வது பொண்ணுக்கு தான் பார்க்குறோம். ஜாதக பொருத்தம் இருந்ததுன்னா பார்க்க விருப்பம் இருக்குது. படிப்பு இருக்குது. வசதியுள்ள குடும்பம். மில்லெல்லாம் வச்சுருக்காங்க. நல்ல குடும்பசான பொண்ணு. அதனால் தகுந்த மாப்பிள்ளை வந்ததுன்னா நாங்கள் விரும்புகிறோம். ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து நல்ல வரன் எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்கள்ங்க. நன்றி. சிறப்பு. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் அமித் கணேஷ். வயது 27, மேசராசியை சார்ந்தவர். அஸ்வதி நட்சத்திர விண்மீனில் பிறந்திருக்கிறார். பிபி எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க. மதுரை சார்ந்தவர். சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய உறவினர் வந்திருக்கிறாங்களா? இவ்வரனுக்குரிய உறவினர்கள் நன்றி. இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்கள் நாம் தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு வாணியர் செட்டியார் மேட்ரிமோனியின் மற்றும் மதுரை வாணியர் உறவின் முறையாளர்கள் பொதுச்சங்கம் புதிய நிர்வாகத்தின் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் சாதக பரிவர்த்தனை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று வரன்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோம். நேரடியாக நாம் வரன்களை அறிமுகத்தை செல்விடலாம். இப்பொழுது நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் சுபாஷினி. வயது 26, ப்ரொஃபைல் ஐடி MM 19085 190885.
மேஷராசியை சார்ந்தவர் அஸ்வினி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். புதுக்கோட்டையை சார்ந்தவர் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மாதம் 15,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இவ்வரனுக்குரிய ஒரு குடும்பத்தினர் வந்திருக்கீங்களா? நன்றி. இவர்களுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது திரு முருகன், வயது 40, ப்ரொஃபைல் ஐடி MM15039 15039, மகர ராசியை சார்ந்தவர், திருவாதிரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். தூத்துக்குடியை சார்ந்தவர், ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இவ்வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இவ்வரனுக்குரிய குடும்பத்தார் நன்றி. இந்த வரனுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்லலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் மனோஜ்குமார், வயது 31, ப்ரொஃபைல் ஐடி MM18462 18462, மகர ராசியை சார்ந்தவர், திருவோணம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சென்னையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். எம்டெக் PhD முடிச்சிருக்கிறாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இவ்வரனுக்குரிய குடும்பத்தார் நன்றி. இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக்கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். இதனைத் தொடர்ந்து நாம் அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் சிவபாலன், வயது 27, ப்ரொஃபைல் ஐடி MM19978 19978, சிம்ம ராசியை சார்ந்தவர், பூரம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். மதுரையை சார்ந்தவர், பிகாம் முடிச்சிருக்காங்க. நானோ கேஃபே பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. உங்களை உறவினர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட மற்ற தகவல் கேட்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பையன் பேர் ஜி சிவபாலன், பிகாம் ஐடி முடிச்சிருக்கான். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்க ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறான். 20,000 சம்பளம். எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பாப்பா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். எங்கள் சார் ப்ரைவேட்டில் டிரைவராக ஒர்க் பண்ணுறாங்க. சொந்த வீடு, கீ வீடு இருக்குது, மேலே வீடு இருக்குது, காலி மனை இடம் 2-3 இருக்குது. எனக்கு நல்ல குடும்பப்பாங்கான பொண்ணு வேண்டும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. சிறப்பு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வரன் வந்திருக்காங்க. இவர்களுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த வரனை நாம் அறிமுகம் செய்யலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் சிவராமகிருஷ்ணன், வயது 33, ப்ரொஃபைல் ஐடி MM20105 20105, கும்பராசியை சார்ந்தவர், சதயம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். ராஜபாளையத்தை சேர்ந்தவர், திருநெல்வேலியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரணபவன் ஹோட்டலில் திருநெல்வேலியில் கேஷியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்திற்குரிய உறவினர் வந்திருக்கீங்களா? குடும்பத்திற்குரிய உறவினர் நன்றி. இந்த மணமகனுக்கு சிறந்த மணமகள் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக்கொண்டு அடுத்த வரனுக்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது ஸ்ரீ மணிகண்ட பிரபு, வயது 36, மகர ராசியை சார்ந்தவர், திருவோணம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், ஐடிஐ முடிச்சிருக்கிறாங்க. விருதுநகரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சர்வீஸ் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருக்கிறார். மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. குடும்பத்திலிருந்து உறவினர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம மற்ற தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கார்த்திகேயன், மணமகன் பேர் மணிகண்ட பிரபு, என்னோடய மைத்துனர். அவர் ஐடிஐ படிச்சிருக்கிறார். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லை. நல்ல பையன். வணக்கம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வரன், ஒரு நல்ல மணமகளை எதிர்பார்க்குறாங்க. வாழ்த்துக்கள்ங்க அவங்க நல்ல மருமகன் அனுபவிக்கிறதுக்கு. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் ஸ்ரீனிவாசன், வயது 29, ப்ரொஃபைல் ஐடி MM16929 16929, மகர ராசியை சார்ந்தவர், உத்திராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். திண்டுக்கல்லை சார்ந்தவர், பிகாம் முடிச்சிருக்கிறாங்க. ரெப்கோ பேங்க்கில் சப் ஸ்டாஃபாக மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 35,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. அவங்க உறவினர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். பையன் பேர் சீனிவாசன், பேங்க்கில் வேலை வைக்கிறேன், ரெப்கோ பேங்க்கில். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு நல்ல மணமகள் வேணும் எனக்கு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நல்ல மணமகள் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர்களுக்கு மணமகளும் வண்ணம் ஒரு நல்ல வரன் அமைவதற்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்லலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செல்ல இருப்பது மணமகள்
மணிமேகலை வயது 28, ப்ரொஃபைல் ஐடி MM18993 18993, கும்பராசியை சார்ந்தவர், சதயம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், விருதுநகரை சார்ந்தவர், தூத்துக்குடியில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கனரா பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இவ்வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இவ்வரனுக்குரிய குடும்பத்தார், இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக்கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்லலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் டாக்டர் ஜோதி கிருத்திகா, வயது 23, ப்ரொஃபைல் ஐடி MM18992 18992, கடகராசியை சார்ந்தவர், ஆயில்யம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், திருநெல்வேலியை சார்ந்தவர், பிடிஎஸ் முடிச்சிருக்கிறாங்க, பிரைவேட் செக்டரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? நன்றி. இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்லலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் MR மதுமிதா, வயது 23, ப்ரொஃபைல் ஐடி MM18789 18789, சிம்மராசியை சார்ந்தவர், பூரம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், மதுரையை சார்ந்தவர், MSc பயோடெக்னாலஜி முடிச்சிருக்காங்க, குரூப் 1க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? வரனுக்குரிய குடும்பத்தார், இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்லலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் அனிதா, வயது 28, ப்ரொஃபைல் ஐடி MM18650 18650, விருச்சிக ராசியை சார்ந்தவர், அனுஷம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், மதுரையை சார்ந்தவர், சென்னையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க, பிகாம் முடிச்சிருக்காங்க, கவர்மெண்ட்டில் போலீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? நன்றி. இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் நர்மதா, வயது 22, ப்ரொஃபைல் ஐடி MM18638 18638, தனுசு ராசியை சார்ந்தவர், போராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், திருவண்ணாமலையை சார்ந்தவர், BSc மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் அன்னபூரணி, வயது 32, ப்ரொஃபைல் ஐடி MM18481 18481, மேசராசியை சார்ந்தவர், பரணி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். திருநெல்வேலியை சார்ந்தவர், கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எம்டெக் ஐடி முடிச்சிருக்கிறாங்க, SEO எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாதம் 25,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? நன்றி. இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் காயத்ரி, வயது 23, ப்ரொஃபைல் ஐடி MM18466 18466, கன்னிராசியை சார்ந்தவர், அஸ்தம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், மதுரையை சார்ந்தவர். இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இவ்வரனுக்கான குடும்பத்தார், நன்றி. இவர்களுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த வரனை அறிமுகம் செய்ய போகலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் கயல்விழி, வயது 24, ப்ரொஃபைல் ஐடி MM18188 18188, மிதுன ராசியை சார்ந்தவர், திருவாதுரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், விழுப்புரத்தை சார்ந்தவர், MSc கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கிறாங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்கான குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு ஒரு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் ஆர்த்தி, வயது 28, ப்ரொஃபைல் ஐடி MM18165 18165, துலாம் ராசியை சார்ந்தவர், சுவாதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், நாகர்கோயிலை சார்ந்தவர், BE முடிச்சிருக்காங்க, TCSல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? நன்றி. இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு இதனைத் தொடர்ந்து நாம் அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் சங்கீதா, வயது 24, ப்ரொஃபைல் ஐடி 1801618016, கன்னிராசியை சார்ந்தவர், உத்திரம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், திருநெல்வேலியை சார்ந்தவர், சென்னையில் வேலை பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, காங்கனசென்ட்ல ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? சிறப்பு. இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள்
ராஜஸ்ரீ வயது 26, ப்ரொஃபைல் ஐடி MM17958 179558, விருச்சிகம் ராசியை சார்ந்தவர், கேட்டை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், கேட்டை விண்மீனில் பிறந்திருக்கிறார். விழுப்புரத்தை சார்ந்தவர், சென்னையில் பணிபுரிந்திருக்கின்றார். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் 90,000 சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? நன்றி. இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் ஸ்வேதா, வயது 24, ப்ரொஃபைல் ஐடி MM17897 178997, துலாம் ராசியை சார்ந்தவர், சுவாதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். திருநெல்வேலியை சார்ந்தவர், சிதம்பரத்தில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பிபிடி எம்பிடி நியூரோலஜி பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? நன்றி. இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் வினோதினி, வயது 23, ப்ரொஃபைல் ஐடி MM17623 17623, ரிஷபராசியை சார்ந்தவர், ரோகிணி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். விழுப்புரத்தை சார்ந்தவர், MSc மேக்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் மணிமேகலை, வயது 28, ப்ரொஃபைல் ஐடி MM17621 17621, கும்பராசியை சார்ந்தவர், சதயம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம். விருதுநகரை சார்ந்தவர், தூத்துக்குடியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். கனரா பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக 60,000 சம்பளம் வருமானம் ஈட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த வரனை பார்ப்போம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் தரணி என்கின்ற தரணி ஸ்ரீ, வயது 21, ப்ரொஃபைல் ஐடி MM19953 199953, தனுசு ராசியை சார்ந்தவர், பூராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம். திருவண்ணாமலையை சார்ந்தவர், பிகாம் முடிச்சிருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது அக்ஷயா, வயது 27, மேசராசியை சார்ந்தவர், கிருத்திகை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம். BSc ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்காங்க. மதுரையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் ஹரிணி, வயது 24, கடகராசியை சார்ந்தவர், புனர்பூசம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BE முடிச்சிருக்கிறாங்க. TCSல பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. மற்ற தகவல் அவங்ககிட்ட கேட்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். இது ஹரிணி என்னோட அண்ணன் பொண்ணு, நான் ஒரு சித்தப்பா. பொண்ணு பெங்களூரில் TCSல ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பூர்வீகம் எல்லாமே பெரிய குளம் தான் சொல்லிட்டு IT இண்டஸ்ட்ரியில் படித்த மணமகனாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். நன்றி, வணக்கம். நல்ல படித்த குடும்பத்திலிருந்து ஒரு மணமகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்ல வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஒரு அறிமுகத்திற்கு செல்லலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்யிருப்பது சுதாகரன், வயது 29, கும்பராசியை சார்ந்தவர், சதயம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். MSc B.Ed முடிச்சிருக்கிறாங்க. பெரிய குளத்தை சார்ந்தவர், குஜராத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 35,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது செண்பகலட்சுமி, வயது 24, மகர ராசியை சார்ந்தவர், உத்திராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BSc மேக்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. புதுக்கோட்டையை சார்ந்தவர். வரனுக்குரிய குடும்பத்தார் வாங்க, சும்மா ஒரு 2 வார்த்தை. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் இந்த பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. யாராவது வேணும்னா அப்படின்னா இங்கே நேரடியாக இங்கே தொடர்பு கொள்ளலாம். நன்றிங்க. இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்கள். நாம் இதனைத் தொடர்ந்து அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். நாம் இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக அறிமுகம் செய்யிருப்பது மணிந்தர், வயது 29, சிம்மராசியை சார்ந்தவர், பூரம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். B.Tech முடிச்சிருக்கிறாங்க. இன்ஃபோ வில்லேஜ்
ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. வெளிநாடு திருநெல்வேலியை சார்ந்தவர். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்ருக்காங்க. இந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. மற்ற தகவலை அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பையன் வந்து பிடெக் ஐடி எம்பிஏ முடிச்சிருக்காப்புல. இப்போது வந்து கல்ஃப் கண்ட்ரி பக்ரைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஒரு பையன் ஒரு பொண்ணு எம்எஸ்சி பிஎட்டு மேரேஜ் ஆகிட்டு பையனுக்கு தான் பார்த்துட்ருக்கேன். சொந்த வீடு இருக்குது. நான் வந்து சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் மேனேஜராக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். நல்ல படித்த பொண்ணு இருந்துன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல படித்த குடும்பத்திலேருந்து ஒரு நல்ல படித்த ஒரு வரனை எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக்கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் சரவணகுமார். வயது 30, மீனராசியை சார்ந்தவர். உத்திராடத்து விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம். எம்எஸ்சி முடிச்சிருக்கிறாங்க. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மைக்ரோ லேப்ஸில் மதுரையில் மாதம் 35,000 ரூபாய் சம்பாதிச்சிட்ருக்கிறாங்க. வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? வரனுக்குரிய குடும்பத்தார் வாழ்த்து. இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக்கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் சுதாகரன். வயது 29, கும்பராசியை சார்ந்தவர். சதயம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கிறாங்க. பெரிய குளத்தை சார்ந்தவர். குஜராத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாதம் 35,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக்கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது முத்துமாரி என்கிற யமுனா தேவி. வயது 24, விருச்சிக ராசியை சார்ந்தவர். கேட்டை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாங்க. விருதுநகரை சார்ந்தவர். இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக்கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது திரு கார்த்திகேயன் அவர்கள். வயது 29, மகர ராசியை சார்ந்தவர். திருவோணம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க. மதுரை சொந்த ஊர். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 70,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் ராமலட்சுமி. வயது 25, மேசராசியை சார்ந்தவர். பரணி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிஏ எல்எல்பி முடிச்சிருக்கிறாங்க. சங்கரன் கோவிலை சார்ந்தவர். ஹைகோர்ட்டில் வேலை பார்த்துருக்காங்க. சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. வரனுக்குரிய குடும்பத்தார் வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். மணமகன் வந்து நல்ல அட்வொகேட்டாக இருக்கணும், வழக்கறிஞராக இருக்கணும். நான் வந்து மதுரையில் தான் இருக்கிறோம். குடியிருக்கிறது மதுரை தான். மதுரை காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மாப்பிள்ளை வந்து வழக்கறிஞராக இருக்கணும். ஒரு வழக்கறிஞராக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மகிழ்விக்கும் வகையில் ஒரு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக்கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் சூரிய பிரகாஷ். வயது 28, கன்னி ராசியை சார்ந்தவர். சித்திரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிடெக் எம்எஸ்சி முடிச்சிருக்கிறாங்க. தடையநல்லூரை சார்ந்தவர். குவிஸ் குளோபல் ரோல் பேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லண்டன் யூகேல சீனியர் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற ரோல்ஸ் ரைஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரோல்ஸ் ரைஸ் ரைட். அவர் குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. மற்ற தகவலை அவங்ககிட்ட கேட்கலாம். அன்பார்ந்த நமது வாணிய சொந்தங்களுக்கு வணக்கம். என்னுடைய மகன் வயசு 28வது. எஸ்ஆர்எம் காலேஜில் சென்னையில் வந்து ராமவரத்தில் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருந்தார். அப்புறம் லண்டனில் போய் எம்எஸ் பண்ணார் 1 வருஷம். அப்புறம் அங்கேயே வேலை கிடச்சிருச்சு. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல குடும்ப பாங்க உள்ள போடணும். ப்ளஸ் டிகிரி படிச்சிருக்கணும். கல்யாணம் ஆனிச்சுன்னா அங்கே எடுத்துன்னு போயிடுவார். அங்கேயே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே நல்ல குடும்பத்தில் நல்ல குணமுள்ள பொண்ணை எதிர்பார்க்குறோம். அடுத்த ஒரு குறிப்பு, நமது குற்றாலம் வாணியர், நம்ம தமிழ்நாடு வாணியர் சங்கருடைய ட்ரஸ்ட் மூலயமா உள்ள வாணியர் பவனம்னு ஒரு லாட்ஜ் இருக்குது. எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க. அந்த லாட்ஜை குத்தகைக்காரராக இருக்கிறேன். நான் 3 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்திருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. நல்ல வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நம் சொந்தங்களுக்கு ஒரு சிறிய தகவல். இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்க இந்த நிகழ்வு நேரலையாக யூடியூப்பில் இருக்குது. நம்மளோட யூடியூப் சேனல் டிஎன்பிசிஎம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க, அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், www.tnbcm.com. இந்த இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா யூடியூப் சேனலில் நீங்கள் டிஎன்பிசிஎம்னு போனீங்கன்னா இப்போது இங்கே நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்வு நேரில் உங்களை யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை நம்மளோட சொந்தங்கள் வெளிநாடுகளில் வெளி ஊர்களில் இருந்தாங்க அப்படின்னா
அவங்ககிட்ட இந்த யூடியூப் சேனலை நீங்கள் ஐடி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இங்கே நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்வை நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நாம் இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது பரத்குமார், வயது 28, கன்னிராசியை சார்ந்தவர், உத்திரம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். அவங்க குடும்பத்திலேருந்து நேரில் வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எதிர்பார்ப்பு இதே துறையில் பணிபுரக்கூடிய நல்ல குணமுள்ள மருமகளை எதிர்பார்க்கிறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு நிமிஷம் ஃபோர்ட் ஐடி சர்வீஸில் இருக்கிறாங்க. இதே துறையில் இருக்கிற மாதிரி ஐடி சர்வீஸில் இருக்கிற மாதிரியான ஒரு மருமகளை எதிர்பார்த்துட்ருக்கிறாங்க. இந்த மருமகனுக்கு நல்ல ஒரு மருமகள் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது வெங்கடேசன், வயது 39, கடகராசியை சார்ந்தவர், ஆயில்யம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் சொந்த ஊர். அப்போலோ மெடிக்கல்ஸில் சிவகிரி தென்காசி மாவட்டத்தில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 40,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. மற்ற தகவல் அவங்ககிட்ட கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் மகன் பிஎஸ்சி படிச்சிருக்கான். அப்போலோ பார்மசியில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக சிவகிரியில் வேலை பார்க்குறான். அவனுக்கு தகுந்த நல்ல மணமகள் வந்து வாழணும்னு நாங்கள் பார்த்து. என்ன மாதிரியான மருமகள் வேணும்? சாதாரண நல்ல குடும்பத்திலேருந்து ஒரு மணமகள் வந்து ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து ஒரு மகள் எதிர்பார்த்துருக்காங்க. ஒரு நல்ல மருமகள் மகளாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்ங்க. நல்லது, வாழ்த்து. இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது சி பாலாஜி, வயது 30, துலாம் ராசியை சார்ந்தவர், சுவாதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிஇ முடிச்சிருக்கிறாங்க. சாத்தூரை சார்ந்தவர், லைசன்ஸ்டு சர்வேயர், சாத்தூர், ஓன் பிஸ்னஸ், 40,000 ரூபாய் கிட்ட சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்குரிய குடும்பத்தார், இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் நாக மோகனா, வயது 26, சிம்மராசியை சார்ந்தவர், பூரம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், பிகாம் எம்ஏ முடிச்சிருக்கிறாங்க. மதுரையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? நன்றி. இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் பாக்யலட்சுமி, வயது 29, மகர ராசியை சார்ந்தவர், உத்திராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சிருக்கிறாங்க. காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹெச்ஓடியா. மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது ஜெய கணேஷ், வயது 27, சிம்மம் ராசியை சார்ந்தவர், பூரம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், ஐடிஐ ஏசி மெக்கானிக் படிச்சிருக்கிறாங்க. சாயல்குடியை சார்ந்தவர், சொந்த நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் சங்கர் கணேஷ், வயது 36, கன்னி ராசியை சார்ந்தவர், அஸ்தம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். திருமணமாக சுத்தமான ஜாதகம், பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க. தென்கிழக்கு மலை தூத்துக்குடியை சார்ந்தவர், சொந்த நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறாங்க. தெற்கு கழுகு மலை தூத்துக்குடி, சொந்த ஊர்லேயே சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாம் அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது அக்ஷயா, வயது 25, ப்ரொஃபைல் ஐடி MM1985519855, சிம்மராசியை சார்ந்தவர், மகம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க. டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டலில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? வாழ்த்துக்கள். இந்த வரனிற்கு சிறந்த வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் தீபிகா என்கின்ற காயத்ரி, வயது 28, ப்ரொஃபைல் ஐடி MM1993119931, கும்பராசியை சார்ந்தவர், பூரட்டாதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், வேலூரை சார்ந்தவர், எம்எஸ்சி அப்ளைடு மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம்.
அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் ஐஸ்வர்யா, வயது 26, ப்ரொஃபைல் ஐடி MM19935 துலாம் ராசியை சார்ந்தவர், விசாகம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாங்க, சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் ஹேமமாலினி, வயது 27, ப்ரொஃபைல் ஐடி MM19937199937 கடக ராசியை சார்ந்தவர், பூசம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், சென்னையை சார்ந்தவர், சென்னையில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். பிரைவேட் கம்பெனியில் டென்டல் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? வாழ்த்துக்கள். இவர்கள் நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் ரம்யா, வயது 26, ப்ரொஃபைல் ஐடி MM19940 துலாம் ராசியை சார்ந்தவர், சித்திரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சென்னையை சார்ந்தவர், சென்னையில் பணிபுரிந்திருக்கிறார். BE/ECE முடிச்சிருக்கிறாங்க. ஐடியில் 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இவ்வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் தீபிகா, வயது 30, ப்ரொஃபைல் ஐடி MM197431973 துலாம் ராசியை சார்ந்தவர், சித்திரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், வேதாரண்யத்தை சார்ந்தவர், BCA MCA முடிச்சிருக்கிறாங்க. மற்ற தகவல்களை நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த குடும்பத்தாரோட வந்திருக்கீங்களா? வரனுக்குரிய குடும்பத்தார் நன்றி. இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் பாரதி, வயது 27, ப்ரொஃபைல் ஐடி MM199521992 சிம்மராசியை சார்ந்தவர், மகம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், திருவாரூரை சார்ந்தவர், MA குவான்டிடேட்டிவ் ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கிறாங்க. நாட்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட் சீனியர் அனாலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 1,03,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த அறிமுகத்திற்கு செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் மனிஷா, வயது 27, ப்ரொஃபைல் ஐடி MM19944199944 கும்பராசியை சார்ந்தவர், அவிட்டம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். நாகர்கோயிலை சார்ந்தவர், கோயம்புத்தூரில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. BE/ECE பண்ணிட்டு இருக்காங்க. CTSல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் தரணி பிரியா, வயது 25, ப்ரொஃபைல் ஐடி MM196191969 கும்பராசியை சார்ந்தவர், பூரட்டாதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், கிருஷ்ணகிரியை சார்ந்தவர், BSc நர்சிங் முடிச்சிருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் நன்றி. இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் அனுஷா, வயது 29, ப்ரொஃபைல் ஐடி MM19891198991 விருச்சிக ராசியை சார்ந்தவர், அனுஷ மீன்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், திருநெல்வேலியை சார்ந்தவர், எம்ஃபில் பிளான் முடிச்சிருக்காங்க, என்விரான்மெண்டல் பிளானிங். வாஷ் இன்ஸ்டியூட்டில் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 35,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வரனுக்கு நல்ல வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து நாம் அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் கோபி கண்ணன், வயது 28, கும்பராசியை சார்ந்தவர், சதயம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BE முடிச்சிருக்கிறாங்க. கடையநல்லூரை சார்ந்தவர், சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. சிவகாசியில் பேப்பர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இவ்வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? வாங்க. வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க. வாங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமது வாணியை சொந்தங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். எனக்கு சொந்த ஊர் கடையநல்லூர், இப்போதைக்கு இருக்கிறது சிவகாசி. நான் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பையன் பட்டாசு தொழிலுக்கு தேவையான ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. உனக்கு விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த பெண் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. விருதுநகரை சார்ந்தவர்கள், குறிப்பு விருதுநகரை சார்ந்தவர்கள் மணமகள் வைத்திருந்தால் நீங்கள் உடனடியாக அவங்க தொடர்பு கொள்ளலாம். இங்கே அவரே வந்திருக்கிறாரு, மணமகனே வந்திருக்கிறாரு. பார்க்கணுன்னா இங்கே நீங்கள் பார்த்துருக்கொள்ளலாம். நன்றி. இவர் தான் மணமகன், நீங்கள் பார்த்துக்கலாம். நேரில் வந்து பேசிடுங்க. நன்றிங்க.
இவர்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் பாரதி ராஜா, வயது 28, துலாம் ராசியை சார்ந்தவர், சித்திரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க. ராசபாளையத்தை சார்ந்தவர், சொந்த தொழில் ராஜபாளையத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்கு சிறந்த வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் திவ்யா, வயது 27, கடகராசியை சார்ந்தவர், ஆயில்ய மின்மினில் பிறந்திருக்கின்றார். பிசிஏ எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? மற்ற தகவல் இதோ வந்திருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. நல்ல பையனாக வேணும். உங்கள் வரன் பற்றி ஒரு 2 வார்த்தை, உங்கள் பொண்ணு பற்றி 2 வார்த்தை. பாப்பா வந்து எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க. பிஸ்னஸ், எங்களுடைய பிஸ்னஸையும் அவங்களும் சேர்ந்து பண்ணுறாங்க. நாங்கள் கரூரில் இருக்கோம், ஆனால் அவங்க பூர்வீகம் வந்து மதுரை. நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து நல்ல பையனாக வேணும், நல்லா படிச்சிருக்கணும். நல்ல குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல படித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க. சிறப்பு. இவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைவதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம்.